விண்கோள் கண்டுபிடிப்பு. 1930ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி அமெரிக்க வானியல் அறிஞர் கிளைட் தாம்பாக் அவர்கள் சூரிய குடும்பத்தின் தொலைவான பகுதியில் புதிய விண்கோளை கண்டுபிடித்தார். அந்த விண்கோள் பின்னர் புளூட்டோ என்று பெயரிடப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு உலக வானியல் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பு நடந்தது லோவெல் அப்சர்வேட்டரி என்னும் வானியல் ஆய்வு மையத்தில். இந்த ஆய்வு மையம் பெர்சிவால் லோவெல் அவர்களால் தொடங்கப்பட்டது. அவர் முன்பே பிளானட் எக்ஸ் என்ற பெயரில் ஒரு தெரியாத கிரகம் இருப்பதாக கணித்திருந்தார். அந்த கணிப்பை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கிளைட் தாம்பா அவர்கள் வானில் எடுத்த புகைப்பட தகடுகளை ஒப்பிட்டு பார்த்தார். 2 வேறு நாட்களில் எடுக்கப்பட்ட படங்களை ஒப்பிடும்போது நட்சத்திரங்கள் அசையாமல் இருந்தாலும் ஒரு சிறிய ஒளிப்புள்ளி மட்டும் இடம் மாறி இருப்பதை கவனித்தார். அதுவே புதிய கிரகமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு 1930 மார்ச் 13ஆம் தேதி பொதுமக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இது வில்லியம் ஹெர்செல் அவர்கள் யுரேனஸ் கிரகத்தை கண்டுபிடித்த தினத்துடன் ஒத்த நாளாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த அறிவிப்பு வரலாற்று சிறப்புமிக்கதாக அமைந்தது. புளூட்டோ என்ற பெயரை 11 வயதான வேனட்டியா பர்னி என்ற சிறுமி பரிந்துரைத்தார். ரோமர் புராணத்தில் கீழுலகத்தின் கடவுளின் பெயரான புளூட்டோ என்பதையே கிரகத்திற்கு பெயராக தேர்வு செய்தனர். இந்த பெயர் உலகம் முழுவதும் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புளூட்டோ முதலில் சூரிய குடும்பத்தின் 9வது கிரகமாக கருதப்பட்டது. பல ஆண்டுகள் பள்ளி பாட புத்தகங்களில் அது ஒரு கிரகமாக கற்பிக்கப்பட்டது. ஆனால் அதன் அளவு மிகவும் சிறியது மற்றும் அதன் சுற்றுப்பாதை வித்தியாசமானது என்பதால் பின்னர் விஞ்ஞானிகள் மறுபரிசீலனை செய்தனர். 2006ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் புதிய வரையறையை அறிவித்தது. அதன்படி புளூட்டோ ஒரு டார்ஃப் பிளானட் என வகைப்படுத்தப்பட்டது. இதனால் புளூட்டோ கிரக நிலையை இழந்தது. ஆனால் அதன் முக்கியத்துவம் குறையவில்லை. பிப்ரவரி 18, 1930 அன்று புளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்டது மனிதனின் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு பெரிய முன்னேற்றமாகும். இது வானியல் துறையில் புதிய ஆராய்ச்சிகளுக்கு வழிவகுத்தது. இன்று கூட புளூட்டோ பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அது சூரிய குடும்பத்தின் மர்மங்களை வெளிச்சமிட்டு காட்டும் ஒரு முக்கிய விண்வெளி பொருளாகும்.